கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம ஆதியாகமம் 20 அதிகாரங்கள் பார்த்துருக்குறோம். இன்றைக்கி 21வது அதிகாரம் பார்ப்போம். 21வது அதிகாரம் என்ன அப்படின்னா, ஆபிரகாம் என்ன சொன்னா, கர்த்தர் மலை குழந்தை இல்லாமல் இருந்தாப்புல, குழந்தை இல்லாமல் இருக்கும்போது கர்த்தர் என்ன செஞ்சார், வாக்குத்தத்தம் பண்ணார். ஏற்ற காலத்தில் அவனுக்கு ஒரு குமாரனை நான் தருவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருந்தார்ல, அந்த காரியங்களை கர்த்தர் என்ன செய்கிறாரு, இப்போ நிறைவேற்றுறாரு. அதனால் கர்த்தர் நிறைவேற்றுக்கு என்ன செஞ்சார்னா, இப்போ கர்த்தர் சொன்னபடியே சாராளுக்கு என்ன செஞ்சார், குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். ஆபிரகாம் முதிர் வயதாக இருக்கிறாப்புல சாராள் என்ன செய்கிறா, இப்போ கர்ப்பதியாகி தேவன் குறித்த காலத்தில் என்ன செய்கிறா, ஒரு குமாரனை பெற்றெடுக்கிறா. அப்போ ஆபிரகாம் என்ன செய்கிறான், தனக்கு சாராள் பெற்ற தன் குமாரனுக்கு ஈசாக்கு அப்படின்னு சொல்லி பெயரிடுறான். ஏன்னா கர்த்தர் சொன்னபடியே என்ன செய்கிறான், அப்படியே நிறைவேற்றாப்புல. அப்புறம் என்ன செய்கிறா அப்படின்னா, கர்த்தர் சொன்னபடி என்ன செய்கிறேன்னா, ஈசாக்கு பிறந்து 8ஆம் நாளில் என்ன செய்தான்னா விருத்த சேதனம் பண்ணுறான். ஏன்னா கர்த்தர் விருத்த சேதனம் பண்ணணும்னு சொல்லும்போது ஆபிரகாமும் அவன் அடிமை பெண்ணாகி ஆகாருக்கு பெற்ற குழந்தையும் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே என்ன செஞ்சாங்க, விருத்த சேதனம் பண்ணப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போ அவன் நம்ம இஸ்மவேல் ஆகார் பெற்ற மகன் ஆபிரகாமுக்கு 13 வயது இருக்கும்போது என்ன செஞ்சான், விருத்தசேதனம் பண்ணப்பட்டான். இப்போ ஈசாக்கு என்ன செய்கிறான்னா, பிறந்த 8ஆம் நாளில் என்ன செய்கிறாங்க, விருத்தசேதனம் பண்ணப்படுறாப்புல. இப்போ ஈசாக்கு பிறந்தபோது ஆபிரகாமுக்கு கரெக்டாக இருந்தது 100 வயசு. ஆபிரகாமுக்கு 100 வயசு, சாராளுக்கு 90 வயசு. அதனால் அவன் என்ன செய்கிறா அப்படின்னா, ஆபிரகாம் இது வரைக்கும் குழந்தை இல்லாமல் இருந்தான். அப்புறம் தான் 75 வயதில் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆனால் 100வது வயதில் 25 வருடம் என்ன செய்கிறான், ஆபிரகாம் காத்திருந்துருக்கா. ஆனால் இதுக்கு இடையில என்ன செஞ்சிட்டான்னா, தன்னுடைய வேலைக்காரி என்ன செஞ்சிட்டா, சாரால் நமக்கு குழந்தை இல்லை, அவன் மூலமாவது நம்ம வீடு கட்டப்படட்டும் அப்படின்னு சொல்லி ஆகார் என்ன செஞ்சிட்டா, கொடுத்துட்டா. எகிப்து தேசத்தில் உள்ளவா அடிமை பெண்ணவா அவளோட கொடுத்ததுனால இஸ்மவேல் இந்த ஆபிரகாமுக்கு அந்த ஆகார் மூலமாக ஒரு குழந்தை பெற்றெடுத்தான். அப்போ ஆபிரகாமுக்கு 86 வயதாக இருந்துச்சு. 86 வயது இருந்துச்சு. இப்போ சாராள் இடத்துல குமாரன் பிறப்பான்னு சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணது 75 வயசில் சொன்னார். ஆனால் 100 வயசில் கர்த்தர் அதை நிறைவேற்றுக்கிறார். இப்போ சாராளுக்கு 90 வயசு, அவனுக்கு 100 வயதில் குமாரனை பெற்றெடுத்து 8வது வயதில் என்ன செஞ்சார், விருத்தசேதனம் பண்ணிவிட்டுருக்கார். இப்போ சாராள் என்ன சொல்கிறான்னா, கர்த்தர் என்ன நகைக்க பண்ணிட்டார் அப்படிங்கிறா. ஏன்னா வீட்டுக்குள்ளே இருந்துட்டு வெளியில் போகாமல் இருக்கிறதுனால யாருக்கும் குழந்தை ஒன்று கை தெரியாதபடிக்கு பாதுகாத்துக்கலாம். ஆனால் இப்போ குழந்தை பெற்ற பிறகு அது தெரியாமல் இருக்காதுல்ல. அதனால் அவள் என்ன சொல்கிறா, கர்த்தர் என்ன நகைக்க பண்ணிட்டாரு. இப்போ எல்லோரும் இதை கேட்குறவங்களாம் என்ன செய்வாங்க, என்ன நகைப்பாங்க. சாராள் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பான்னு சொல்லி ஆபிரகாமுக்கு எவையும் சொல்லுவான், ஒரு முதிர் வயதில் நான் ஒரு குமாரனை பெற்றேனே அப்படின்னு சொல்லி கர்த்தரை நகைக்க பண்ணதார் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறா, முறுமுறுக்க ஆரம்பிச்சிருக்கிறா. இப்போ பிள்ளை வளர்ந்துச்சு. பிள்ளை வளர்ந்து பால் மறந்துச்சு. பால் மறந்தோடனே கர்த்தர் என்ன செஞ்சுருக்கார், பால் மறந்தார். பால் மறந்தனால ஆபிரகாம் என்ன செய்கிறான், பெரிய விருந்து பண்ணுறான். ஆபிரகாம் என்ன செய்கிறான், பெரிய விருந்து பண்ணுறான். அந்த இடத்துல எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் என்ன செய்கிறான்னா, எகிப்து தேசத்தலாக ஆகாருக்கு பெற்ற குமாரன் என்ன செய்கிறான், இஸ்மவேல் என்ன செய்கிறான்னா, இப்போ என்ன செய்கிறான், ஈசாக்கு என்ன செய்கிறான், பரியாசம் பண்ணுறான். பரியாசம் பண்ணுறத என்ன செய்கிறா, சாராள் கன்று அவளுக்கு என்ன செய்யுது, வேதனை ஆயிடுச்சு. நம்ம இத்தனை வயசாகி 90 வயசில் நம்ம கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருக்குறாரு. இந்த குழந்தையும் அவன் என்ன செய்கிறான், நம்ம அடிமை பெண்ணுடைய பிள்ளை என்ன செய்தான், நம்ம பிள்ளைய பரியாசம் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லி அவளுக்கு பொறுக்கலை. அதனால் அவள் என்ன செய்கிறா, ஆபிரகாம் நோக்கி சொல்கிறா, இந்த அடிமை பெண்ணையும் அவன் மகனையும் என்ன சொல்லும், புறம்பை தள்ளும். இது அடிமை பெண்ணின் மகன் தான். ஆனால் என் குமாரன் ஈசாக்கோட அவன் என்ன செய்யலை, அவன் சுதந்திரவாளியாக இருக்க முடியாது. அதனால் அவளை என்ன செய்யும், அவனையும் அவள் பெற்ற குழந்தைய என்ன செய்யும், புறம்பே தள்ளணும் அப்படின்னு சொல்கிறான். இதற்கு இடையில் முன்னால் ஆகாரை தான் ஈசாக்குக்கு என்ன செஞ்சு, ஆகாரம் தான் ஆபிரகாமுக்கு சாராள் மனைவியாக கொடுத்தா அடிமை பெண்ணை. குழந்தை உண்டான உடனே சாராளை அற்பமாக நினச்சா. அந்த நேரத்துலையும் ஆபிரகாம்கிட்ட வாக்குவாதம் பண்ணா. அப்புறம் கர்த்தர் சொன்னபடி என்ன வெளியில் என்ன செஞ்சுட்டா, அனுப்பி விட்டுட்டா. அவள் சொன்னால் இப்போ கர்த்தர் சொன்ன உடனே ஆபிரகாம் வெளியில் அனுப்பி விட்டார். அப்புறம் கர்த்தரோட பேசி திரும்ப என்ன செஞ்சால், மீண்டும் சாராள்கிட்ட அடங்கியிருந்தா. இப்போ அவள் பெற்ற குமாரன் இஸ்மவேல் என்ன செய்கிறான்னா, சாராளுடைய குமாரன் என்ன செய்கிறான், பரியாசம் பண்ணுறான். அதனால தான் அவள் சொல்கிறா, அவள் 2 தூரம் தள்ளும். அவங்க என் பிள்ளைகளோட சுதந்திரவாளியாக இருப்பது இல்லை அப்படின்னு சொல்கிறா.
ஆனால் இப்போ எத்தனை வயசு, இப்போ 100 வயசு ஆபிரகாமுக்கு, 86 வயசில் இஸ்மவேல் பிறந்திருக்கான். இப்போ 14 வயது வரைக்கும் ஆபிரகாம் அவனை வளர்த்துருக்கான், செல்லமாக வளர்த்துருக்கான் பிள்ளை இல்லாதனால. இந்த சூழ்நிலையில் அவனை புறம்பே தள்ளணும் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ ஆபிரகாமுக்கு என்னென்னா வருத்தம் ஆயிடுச்சு. இத்தனை வருடம் குழந்தை இல்லாமல் இருந்து பிள்ளையா நம்ம வளர்த்துட்டு இப்போ புறம்பே தள்ளுன்னு சொல்கிறாளுன்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன செய்யுது, கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் அப்படி சொன்ன உடனே இப்போ ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் பேசுகிறாரு. கர்த்தர் என்ன பேசுகிறான்னா, அந்த பிள்ளையும் அடிமை பண்ணி குறித்து அவள் சொல்கிறது, சாராள் சொல்கிறது குறித்து நீ என்ன செய்ய வேண்டாம், நீ தூக்கமுகமாக இருக்க வேண்டாம், அவளை நீ என்ன செஞ்சிரு, ஈசாக்கு இடத்துல அவளை என்ன செஞ்சிரு, உன் மனைவி சொன்னபடி அனுப்பி விட்டுரு. ஆனால் சாராள் மித்தமாக தான் என்ன செய்யும், அந்த நான் சொன்ன காரியங்களை என்ன செய்யும், உன் சந்ததி விளங்கும், ஈசாக்கு இடத்துல தான் உன் சந்ததி விளங்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோன்னே இப்போ அடிமை பெண்ணின் மகனும் ஒன்று வித்தா இருக்கிறனால அவனையும் நான் என்ன செய்வேன், ஒரு ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொல்லி, அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன், இவன் தான் அவனுக்கு யார் சுதந்திரவாளி அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. அப்படி சொன்னோன்னே இப்போ ஆபிரகாம் என்ன செய்கிறான், கர்த்தரே வாக்கு கொடுத்துட்டாரு. மனைவி சொன்னது மட்டும் இல்லை, கர்த்தரே பேசுனதுனால இப்போ என்ன செய்கிறான், அதிகாலை வேளையில் என்ன செய்கிறான், எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைக்கிறான். வச்சு பிள்ளையும் அவள் கையில் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிடுச்சான். அப்போ ஒரு துருத்தி தண்ணீர் எதுவும் கொடுத்து ஆகார தோளின் மேல் வச்சு பிள்ளையும் என்ன செஞ்சுட்டான், ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டுட்டான். இப்போ அவள் என்ன செய்கிறா, கணவனும் என்ன செஞ்சுட்டார், எஜமானும் விரட்டி விட்டாச்சு, எஜமாட்டியும் விரட்டி விட்டாச்சு. இப்போ வழி இல்லாத பிடிக்க என்ன செய்கிறா, குழந்தையோட என்ன செய்கிறா, நேர பெயர்சேபா வனாந்திரத்துக்கு போகிறான். பெயர்சேபா வனாந்திரத்தில் போய் என்ன செய்கிறா, அலைந்து திரிதா. ஏன்னா இப்போ இவங்க இருக்கலாம் பெயர்சேபாவில் தான் இருக்கிறாங்க. ஆனால் இவ என்ன செய்கிறா, அந்த ஊரை விட்டு என்ன செய்கிறா, வனாந்திரத்தில் போய் என்ன செய்கிறா, அலைந்து திரிதா. வண்ணாந்துட்டு அழுத்து திருச்சுன்னா இப்போ அவள் கொண்டு போன அவரை கொடுத்த தண்ணியே என்ன செஞ்சு தலைவழிஞ்சு போயிடுச்சு. இப்போ பிள்ளை என்ன செய்கிறான், பிள்ளை தண்ணிக்கு என்ன செய்கிறான், அழுதான், தாகத்தில் அழுறான்னா அவளுக்கு இப்போ என்ன செய்யணும்னு தெரியல. அதனால் என்ன செய்கிறான், வனாந்திரத்தில் தண்ணி எது கிடைக்காதுல்ல, அதனால் என்ன செய்கிறா, பிள்ளையை கொண்டு என்ன செய்கிறா, ஒரு செடியின் கீழே கொண்டு விட்டுட்டு பிள்ளை சாக போகுது, தண்ணி இல்லை, அதனால் பிள்ளை என்ன செய்யுது, தாகத்தில் சாக போகுது, இந்த வனாந்திரத்தில் நான் தண்ணிக்கு எங்கே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைய செஞ்சுட்டா, ஒரு செடியின் கீழே கொண்டு விட்டுட்டு தூரத்தில் ஒரு அம்பு எய்தா எவ்வளோ இடத்துல விழும் அந்த தூரத்தில் போய் என்ன செஞ்சுட்டா, உட்காந்து சத்தம் விட்டு அழ ஆரம்பிச்சிட்டா. என் பிள்ளை எப்படி சாக போகுது தண்ணி இல்லாமல் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டா. அழுதுட்டு இருந்தோடனே இப்போ பிள்ளையும் அங்கே அழுதுட்டு, தண்ணி தாகத்தில் பிள்ளையும் அழுதுட்டுருக்கு. அவனுக்கு இப்போ எத்தனை வயசு, 14 வயசு ஆகுது, 14. அதனால் அவனும் என்ன செய்கிறான், அழுதுட்டுருக்கிறான். இப்போ தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார், அவன் அழுற சத்தத்தை கேட்டு இப்போ தேவதூதன் என்ன செய்கிறாரு, வானத்திலிருந்து தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டவுடனே கர்த்தர் தூதனை அனுப்பிவிடுறாரு. தூதன் வானத்திலேருந்து என்ன செய்கிறாரு, ஆகாரை நோக்கி கூப்பிட்டு ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது கேட்குறாரு. நீ பயப்படாத, பிள்ளை இருக்க இடத்துல தேவன் அவன் சத்தத்தை என்ன செஞ்சார், கேட்டார். பிள்ளையின் சத்தத்தை, அழகின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். நீ பயப்படாத, உனக்கு என்ன சம்பவித்தது அப்படின்னு சொல்லி தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு சொல்கிறாப்புல. உடனே அவள் எழுந்து என்ன செய்கிறா, பிள்ளை இருக்கிற இடத்துக்கு என்ன செய்கிறா, போகிறா. பிள்ளையை என்ன செய்கிறா, தன் கையினால் பிடித்து கொண்டு நடந்து போயிட்டுருக்கா. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, அவனை நான் பெரிய ஜாதியாக்குவேங்கிறார். ஏன்னா ஆபிரகாமுக்கு பெற்ற குழந்தைல ஆனால் கர்த்தர் கைவிட மாட்டார்ல, அதனால் சொல்கிறாரு, அவனே நான் நினச்சிவேன் ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அந்த கண்களை திறந்தும்போது அவள் என்ன செய்கிறா, ஒரு தண்ணீர் துறவை கண்டுட்டா. வனாந்திரத்தில் இருந்தாலும் கர்த்தரை இறக்கம் பாராட்டி என்ன செஞ்சிட்டாரு, ஒரு வனாந்திரத்தில் ஒரு துறவை என்ன செய்கிறா, அவள் கண்களினால் பார்க்குறா. பார்த்தோன்னே போய் என்ன செய்கிறா, துருத்தியில் என்ன செய்கிறா, அந்த வச்சிருந்த துருத்தியில் தண்ணீர் நிரப்புறா. துருத்தி நம்ம பாட்டலில் சொல்லணும், அந்த காலத்தில் அது துருத்தின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த என்ன செய்கிறா, அந்த துருத்தியில் என்ன செய்கிறா, தண்ணி நிரப்பி பிள்ளைக்கு கொண்டு கொடுக்குறா. கொடுத்த உடனே தேவன் என்ன செஞ்சார், பிள்ளையுடனே இருக்கிறாரு. இப்போ என்ன செய்கிறாங்க, அவங்க 2 பேரும் என்ன செய்கிறாங்க, வனாந்திரத்தில் என்ன செய்கிறாங்க, அங்கே தங்கியிருக்கிறாங்க. அந்த சமயத்தில் வனாந்திரத்தில் குடியிருக்கும்போது இவன் என்ன செய்கிறான், இப்போ இஸ்மவேல் ஒரு வில்வித்தையில் வல்லவனாக இருக்கிறான். அவன் பாரான் வனாந்திரத்தில் என்ன செய்கிறான், குடியிருக்கிறாங்க. இப்போ அந்த பெயர்சேபா வனாந்திரத்தில் பாரான் என்ற இடத்துல இப்போ வனாந்திரத்தில் என்ன செய்கிறாங்க, தாய் மகனும் குடியிருக்கிறாங்க. இப்போ இவ தாய் யார், எகிப்து தேசத்தில் உள்ளவா. அதனால் என்ன செஞ்சுட்டு, ஆகார் எகிப்து தேசத்தில் உள்ளவா அப்படிங்கிறனால அவனுக்கு எகிப்து தேசத்துலேருந்து ஒரு பெண்ணை என்ன செஞ்சுட்டா. இப்போ அவர் வளர்ந்து பெரிய ஆள் ஆயிட்டான், வில்வித்தையில் வல்லவனாயிட்டான். அதனால் இப்போ என்ன செய்கிறா, தன்னுடைய தேசத்திலிருந்து தன்னுடைய மகனுக்கு என்ன செய்கிறா, ஒரு பெண் பார்த்து திருமணம் முடிச்சு வச்சிருக்கிறா. இப்படி இந்த சமயத்தில் இவங்க கதை எப்படி இருக்குது, ஆகாருடைய மகன் இஸ்மவேல் கதை இப்படி இருக்குது. இந்த சமயத்தில் இப்போ ஆபிரகாமை பார்ப்போம். ஆபிரகாம் என்ன செய்கிறான்னா,
இப்போ ஆபிரகாம்கிட்ட அபிமெலேக்கும் சேனாதிபதியாக பீகோலும், அபிமெலேக்கு சேனாதிபதி பீகோல். ஏன்னா வந்து இப்போ என்ன எங்கே இருக்கிறான், பெலிஸ்த தேசத்துல தான் இருக்கிறான். பெலிஸ்த தேசத்தில் பெர்சேபா என்ற இடத்துல இருக்கிறாப்புல. அங்கே அந்த ராஜா இருக்கிறாரு. அந்த ராஜா பேர் வந்து அபிமெலேக்கு. பெலிஸ்த தேசத்து ராஜா பேர் அபிமெலேக்கு. அவனுடைய சேனாதிபதி பீகோல். இப்போ இவங்க 2 பேரும் என்ன செய்கிறாங்க, ஆபிரகாமை நோக்கி சொல்கிறாங்க, கர்த்தர் இவனோடு இருக்கிறாரு, இவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுறாரு அப்படிங்கிறத இவங்க ராஜாவும் சேனாதிபதியும் கண்டு கொண்டதுனால அவங்க சொல்கிறாங்க, நீ எனக்காவது, என் குமாரனுக்காது, என் பேரனுக்காது நீ என்ன செய்யாத, வஞ்சனை செய்யாத அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்களுக்காக இருந்தாலும் சரி தான், எங்களுக்கு 2 பிள்ளைகளுக்காக இருந்தாலும் சரி தான், எங்களுக்கு பேர குழந்தைகளுக்காக தான் நீ என்ன செய்யக்கூடாது, வஞ்சனை செய்யக்கூடாது. நாங்கள் உனக்கு செய்த தயவன்படி இப்போ அடைக்கலம் கொடுத்துருக்காங்களா அபிமெலேக்கு. அது பெலிஸ்த தேசத்தில் நீ எந்த இடத்துல இருந்தாலும் இருந்துக்கோன்னு சொல்லி இடம் கொடுத்து ஆடு மாடுலாம் கொடுத்து வச்சுருக்கான்ல, அதனால் சொல்கிற அடைக்கலம் கொடுத்ததுனால நீ எனக்காது, எனக்கு மாதிரி பேரனுக்காக வஞ்சனை செய்யாதபடி நான் உனக்கு செய்த தயவன்படி, எனக்கு இடம் கொடுத்து அடைக்கலம் கொடுத்துருக்காங்க, அதனால் செய்த தயவன்படி நீ எனக்கும், நீ தங்கியிருக்கிற இந்த தேசத்திற்கும் நீனும் என்ன செய்ய, எனக்கு தயவு செய்யணும்னு சொல்லி இங்கே நீ உன்னுடைய தேவன் பேரில் நீ எனக்கு என்ன செஞ்சிரு, ஒரு ஆணையிட்டு கொடு அப்படின்னு சொல்லி அபிமெலேக்கும் சேனாதிபதி கேட்குறாங்க. கேட்டோன்னா இப்போ ஆபிரகாம் சொல்கிறான், அவங்களுக்கு ஆணையிட்டு கொடுக்குறான், நான் உங்களுக்கு எந்த இடங்களும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நினச்சிடறான், ஆணையிட்டு கொடுக்குறான். அந்த சமயத்தில் இப்போ அபிமெலேக்குடைய வேலைக்காரர்கள் என்ன செய்கிறாங்க, அவங்க ஆபிரகாம் கைவசப்படுத்தி கொண்ட துறவின் நிமித்தம் ஆபிரகாம் என்ன செய்கிறான், அபிமெலேக்கை கடிந்து கொள்கிறான். ஏன்னா ஆபிரகாம் தோண்டின துறவு இதை வந்து அவனுடைய வேலைக்காரங்க என்ன செய்கிறாங்க, அபிமெலேக்குடைய வேலைக்காரங்க வந்து உங்களோட சண்டைக்கு நிற்கிறாங்க. அப்படிங்கிறதுனால இப்போ ஆபிரகாம் என்ன செய்கிறான்னா, இப்படி உன்னுடைய வேலைக்காரங்க என்னோடய வேலைக்காரங்களை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் என்ன செய்கிறான், இப்போ அபிமெலேக்கை கடிந்து கொள்கிறான். ஆணையிட்டு கொடுத்துட்டான். ஆணையிட்டு கொடுத்துட்டு இப்போ அவனை என்ன செய்கிறான், திட்டுறான், கடிந்து கொள்கிறாப்புல. அதுக்கு அபிமெலேக்கு சொல்கிறான், இந்த காரியம் செய்தவே இன்னான்னு சொல்லி எனக்கு தெரியாது, இந்த காரியம் நடந்தது எனக்கு தெரியாது, நீ சொல்லவே தான் எனக்கு என்ன தெரியுது தவிர இது வரைக்கும் எனக்கு யாருமே எனக்கு அறிவிக்கலை, நான் கேள்விப்பட்டதும் இல்லை அப்படின்னு சொல்லி அபிமெலேக்கு சொல்கிறாப்புல. சொன்னோன்னே இப்போ அபிமெலேக்கு என்ன சொல்கிறான்னா, ஆடு மாடுகளை கொண்டு வர, அந்த ஆபிரகாம் என்ன செய்கிறாரு, இப்போ ஆடு மாடுகளை கொண்டு வந்து அபிமெலேக்கிட்ட கொடுக்குறாரு. அபிமெலேக்கிட்ட கொடுத்து இவர்கள் இருவர் என்ன செய்கிறாங்க, உடன்படிக்கை பண்ணுறாங்க. ஏன்னா நான் வந்து என்ன செய்ய மாட்டேன், அவங்களுக்கு குடும்பத்தில் யாரையும் எந்த இடைஞ்சலும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருவருக்கு என்ன செய்கிறாங்க, ஆடு மாடுகளை கொடுத்து என்ன செய்கிறாங்க, ஆபிரகாம் அபிமெலேக்கு ஆடு மாடுகளை கொடுத்து உடன்படிக்கை பண்ணி கொண்டான். இப்போ ஒருவருக்கு உடன்படிக்கை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இப்போ ஆபிரகாம் என்ன செய்கிறான்னா, ஒரு 7 பெண்ணாட்டு குட்டிகளை என்ன செய்கிறான், தனியாக நிறுத்துகிறான். 7 பெண்ணாட்டு குட்டிகளை தனியாக நிறுத்துகிறான். அப்போ அபிமெலேக்கு கேட்குறான், இந்த தனியாக நிறுத்தின பெண்ணாட்டு குட்டி எதுக்குன்னு சொல்லி கேட்குறான். இப்போ அவங்க 2 பேரும் ஆடு மாடுகளை கொண்டு வந்து உடன்படிக்கை பண்ணியாச்சு. இப்போ இந்த 7 பெண்ணாட்டி குட்டி தனியாக நிறுத்திருக்கிறான். அப்போ எதுக்கு அப்படின்னு சொல்லி அபிமெலேக்கு கேட்குறாரு. அதுக்கு ஆபிரகாம் சொல்கிறது, இந்த துறவு தோண்டது குறித்து நீ சாட்சியாக இந்த 7 பெண்ணாட்டி குட்டிகளை என் கையில் வாங்கி கொள்ளும் அப்படிங்கிறேன். ஏன்னா அவங்க வேலைக்காரங்க என்ன செய்கிறாங்க, துறவு தோண்டதுக்கு சண்டைக்கு நிற்கிறாங்க. அது அபிமெலேக்கு கேட்கும்போது எனக்கு தெரியாது, எனக்கு யாருமே சொல்லலை, அந்த சம்பத்தினை கேள்விப்படலைன்னு சொல்லி அபிமெலேக்கு சொல்லிட்டான். அப்போ கேள்விப்படலை. அப்போ அதுக்கு சொல்ல, நான் அந்த துறவு தோண்டிருக்கிறேன், இதுக்கு சாட்சியாக நான் உனக்கு 7 பெண்ணாட்டி குட்டி நினைச்சிறேன், உனக்கு நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படிங்கும்போது யாரும் சண்டைக்கு நிற்க முடியாதுல்ல, அதனால என்ன செய்தான், நான் உனக்கு 7 பெண்ணாட்டி குட்டி தருகிறேன்னு சொல்லி அபிமெலேக்கு ராஜாவுக்கு ஆபிரகாம் அனுப்பிச்சாரு, கொடுக்குறாரு. இப்போ அவர்கள் இருவரும் அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க, இதற்காக என்ன செய்கிறாங்க, துறவு தோண்ட நிமித்தம் ஆடு கொடுத்து என்ன செய்கிறாங்க, உடன்படிக்கை ஆணையிடுறாங்க. அதனால் அந்த இடத்துக்கு பெயர் சேபானி பேர் வச்சுட்டாங்க. இப்போ அவர்கள் பெர்சேபாவில் என்ன செய்கிறாங்க, உடன்படிக்கை பண்ணி கொண்டதுனால அபிமெலேக்கும் அவனை சேனாதிபதியை பீகோல எழுந்து என்ன செய்கிறாங்க, பெலிஸ்தருடைய தேசத்தை திரும்பி போகிறாங்க. இப்போ பெர்சேபாவில் உடன்படிக்கை பண்ணி கொண்டாங்க. இப்போ அபிமெலேக்கும் அவனை சேனாதிபதி பீகோல என்ன செய்கிறாங்க, எழுந்து பெலிஸ்தருடைய தேசத்திற்கு என்ன செய்கிறாங்க, அவங்க இடத்துக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, திரும்பி போயிட்டாங்க. ஆபிரகாம் என்ன செய்கிறான், பெர்சேபாவில் தானே இருக்கிறான், அதனால் என்ன செய்கிறான், அந்த பெர்சேபாவில் என்ன செய்கிறான், ஒரு தோப்பை உண்டாக்கி அங்கே சதா காலம் தேவனா கர்த்தர் நாமத்தை அங்கே என்ன செய்தான், தொழுது கொள்கிறான். ஏன்னா ஆபிரகாம் எங்கே போனாலும் என்ன செய்தான், கர்த்தருடைய நாமத்துக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி தொழுது கொள்றது ஒரு வழக்கம். அதே போல் ஆபிரகாம் என்ன செய்கிறான்னா, தனக்கு தரிசனமான இடத்துலையும் பலிபீடம் கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறான். அப்படியாக இது 3வது இடத்துல ஆபிரகாம் என்ன செய்தான், கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்கிறான், நாமத்திற்குன்ற ஒரு பலிபீடத்தை கட்டி அதில் கர்த்தர் நாமத்தை தொழுது கொண்டுட்டு இப்போ ஆபிரகாம் என்ன செய்கிறான், பெலிஸ்தருடைய தேசத்தில் அநேக நாள் இருக்கான். ஏன்னா பெலிஸ்த தேசத்தில் அவன் இருக்கிறான், அபிமெலேக்கு இடத்துக்கு தானே வந்தான். அதனால இங்கே என்ன செய்கிறான், இப்போ அநேக நாள் என்ன செய்கிறான், பெலிஸ்த தேசத்தில் தங்கி இருக்கிறான். இப்போ இந்த காரியங்கள் முடிஞ்சிருச்சு. அதில் 22வது அதிகாரம் இப்போ இந்த காரியங்கள் நடந்த முன்பு கர்த்தர் என்ன செஞ்சார், ஆபிரகாம் என்ன செய்கிறாரு, என்ன சோதிக்கிறாருன்னா,
ஆபிரகாம் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஏன்னா ஆபிரகாமை கூப்பிட்டு சொல்கிறாரு. உடனே ஆபிரகாம் சொல்கிறான், இதோ அடியேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவர் சொல்கிறாரு, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் ஏசகுமாரனா ஈசாக்கு நீ நினைச்சது இப்பொழுது அழைச்சி கொண்டு போய் மோரியா தேசத்துக்கு போ அப்படிங்கிறார். உன் புத்திரனையும் உன் புத்திரனும் உன் ஏகசுதனுமாய் உன் ஏசகுமாரனுமாய் இருக்கிற ஈசாக்கு, ஏன்னா ஒரு பையன் தானே இருக்கான், நம்ம 25 வருஷத்துக்கு பிறகு வாக்குத்தத்தம் பண்ணி பிறந்த குழந்தைலாம் அதை சொல்ல, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் ஏசகுமார் ஈசாக்கு நீ இப்பொழுது நினைச்சது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போ. அங்கே நான் உனக்கு ஒரு குறிக்கிற மலைக்கு என்ன செய்ய போ. அந்த மலையில் போய் நான் சொன்னபடி சொல்கிறபடி என்ன செய்ய, உன் மகனை எனக்கு நீ என்ன செய்ய தகன பலியிடுங்கிறார். எங்கே போனாலும் பலிபிடம் கட்டு கற்று நாம தொழுது கொள்கிறான். இப்போ என்ன செய்றான்னா, நீ மகனை அழைத்துட்டு போய் நான் சொல்கிற இடத்துல போய் ஒரு மலையில் போய் நம்ம மகனை எனக்கு தகன பலியிடுன்னு சொல்கிறாரு. இப்போ ஆபிரகாம் என்ன செய்றான், அதிகாலையில் எழுந்துட்டான். கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சிட்டான். எழுத்து நிற்கலை. 25 வருஷம் கழிச்சு கொடுத்தீரேன்னு சொல்லி அவர் கேட்காதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சான். ஏன்னா இது வரைக்கும் கர்த்தர் சொன்னபடி வனாந்தரமாக இருக்கார். முன்ன பின்ன தெரியாத ஊர்களுக்கெல்லாம் கர்த்தர் போச்சனார். அங்கெல்லாம் குடும்பத்தோடு போய்கிட்டு தான் இருந்தான். அப்படி அவன் ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து நடந்துக்கிட்டு இருக்கான். நம்ம கூட என்ன சொல்ல, முன்ன பின்ன தெரியாத ஊருக்கு போச்சல எப்படி போவோம்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அவர் என்ன சொல்ற, எந்த விஷயத்துல முறுமுறுக்காதபடி கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்தான். இப்போ தன்னுடைய மகனை கூட்டி கொண்டு பலியிடுன்னு சொல்றாரு. அதுக்கும் அவர் என்ன சொல்ல, எதிர்த்து கேட்கல. நீர் தானே தந்தீரு, நானா கேட்டேன்னு சொல்லி கேட்கலாம். ஆனால் எதுவுமே கேட்கல. அவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்றான், அப்படியே கீழ்ப்படுறான். ஏன்னா அவனுக்கு ஒரு விசுவாசம். ஏன்னா நமக்கு இத்தனை வருஷம் கழித்து ஒரு குழந்தை தந்திருக்காரு. இந்த குழந்தை மூலமாக தான் ஒரு சந்ததி விளங்குன்னு சொல்லியிருக்கிறாரு. கடற்கரை மணல் எத்தனை எப்படி என்ன முடியாதோ அதே அளவில் நான் நிச்சயமே ஒரு சந்ததி ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ நிச்சயம் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், நம்ம பிள்ளைய பலி செலுத்த விட மாட்டாருன்னு சொல்லி அவன் நம்பினான், விசுவாசித்தான். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தை பிடிச்சு கொண்டான். அதனால் என்ன செய்யறான், கர்த்தர் நிச்சயமாக விட மாட்டான்னு சொல்லி விசுவாசித்து என்ன செய்யறான், தன்னுடைய மகன் என்ன செஞ்சான், கூட்டிக்கிட்டு போகிறான். அங்கே போகிறான். இப்போ அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேலே சேனம் கட்டி தன் வேலைக்காரர் 2 பேரையும் கூட்டி கொண்டு என்ன செய்றான், வேலைக்காரர் 2 பேரையும் ஈசாக்கி கூட்டி கொண்டு என்ன செய்றான், தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து எடுத்து, என்ன பெரிய பெரிய கட்டையாக இருக்கணும் அதை பிளந்து எடுத்துக்கிட்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு என்ன செய்றான், அந்த மலைக்கு என்ன செய்றான், புறப்பட்டு போகிறான். 3ஆம் நாளில் ஆபிரகாம் என்ன செய்றான், தன் கண்களை எடுத்து பார்க்கிறான். இப்போ வாகனங்கள்லாம் கிடையாதுல்ல, அதனால என்ன செய்றான், கழுதையெல்லாம் ஒட்டகத்தில் குதிரையெல்லாம் இப்படி தானே போகணும். அதனால அவங்க என்ன செய்றாங்க, கழுதையெல்லாம் சேனம் கட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ 3ஆம் நாள் என்ன செய்றான், கண்களை எடுத்து பார்க்கும்போது தூரத்தில் கர்த்தர் சொன்ன அந்த மோரியா மலையை என்ன செஞ்சுட்டான், பார்த்துட்டான் ஆபிரகாம். பார்த்தோன்னே இப்போ ஆபிரகாம் என்ன செய்றான், தன் வேலைக்காரன் நோக்கி சொல்றான், நீங்கள் கழுதையை இங்கே நிறுத்தி நீங்கள் எல்லாரும் நீங்கள் 2 பேரும் என்ன செய்யுங்க, இங்கே காத்துருங்க. நானும் பிள்ளையாண்டான்னு என்ன செய்றோம், அந்த இடத்துக்கு போய் நாங்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு நாங்கள் உங்களிடத்துக்கு திரும்பி வருவாங்கிறான். அவங்ககிட்டையும் நான் பலி செலுத்த போகிறேன்னு சொல்லலை, தன்னுடைய மனைவி இடத்துலையும் பலி செலுத்த போகிறேன்னு சொல்லலை. ஆனால் நினச்சிடறேன், நீங்கள் இங்கே இருங்க, நானும் பிள்ளையாண்டன் போய் கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் கர்த்தர் சொன்ன இடத்துல தொழுது கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கழுதையை அங்கே விட்டுட்டு அவங்க 2 வேலைக்காரங்களையும் விட்டுட்டு அப்பாவும் மகனும் பலி செலுத்துறதுக்கு கட்டையும் எடுத்துகிட்டு என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. இப்போ தகன பலிக்கு கட்டையை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேலே தான் வச்சு சுமக்க சொல்கிறான். ஆபிரகாமும் சுமக்கலை, பலி செலுத்த போகிறான். ஆனாலும் இந்த கட்டையை தானும் சுமக்கலை, தன்னுடைய குமாரன், ஏன்னா பலி செலுத்துறான், அவனு தானே பலி செலுத்த போகிறான், அப்போ அவன் தானே சுமக்கணும். அப்படிங்கனால கர்த்தர் என்ன செய்றான், தகன பலிகளை கட்டையை எடுத்து தன் குமாரனாகி ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையில் என்ன செய்றான், நெருப்பையும் கத்தியும் எடுத்துக்கிட்டான். தன் கையில் பலி செலுத்தக்குள்ள நெருப்பையும் கட்டையும் மட்டும் வச்சுக்கிட்டு அவன்கிட்ட என்ன செய்றான், ஈசாக்கு தோளில் கட்டைகளை எடுத்துக்கொண்டாங்க. இப்போ 2 பேருமா என்ன செய்றாங்க, நடந்து போயிட்டுருக்குறாங்க. அப்போ ஈசாக்கு என்ன செய்றான், தன்னுடைய தகப்பனை நோக்கி ஆபிரகாமை கேட்குறான், என் தகப்பனே கூப்பிட்றான். ஆனால் அவர் சொல்கிறான், என் மகனே நான் இதாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ ஈசாக்கு கேட்குறான், அப்பா நெருப்பு இருக்குது, கட்டு இருக்குது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஆபிரகாம் சொல்கிறான், என் மகனே தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி என்ன செய்வார், பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்கிறான். உடனே தான் பலி செலுத்த போகிறேன் நீ சொல்லலை. அவன் சொல்லலாம் விசுவாசத்தோடு என்ன செய்கிறான், பிள்ளை கேட்கும்போதும் கர்த்தர் என்ன செய்வார், பார்த்து கொள்வாருப்பா நீ வா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, தன் மகனை கூட்டி கொண்டு போகிறான். அப்படி 20 போயிட்டுருக்குறாங்க. இப்போ கர்த்தர் சொன்னபடி அந்த இடத்துக்கு வந்தாச்சு. அந்த இடத்துக்கு வந்தோடனே இப்போ ஆபிரகாம் என்ன செய்கிறான்னா, ஒரு பலிபீடத்தை என்ன செய்கிறான், உண்டாக்குறான். பலிபீடத்தை உண்டாக்கி அந்த கட்டைகளை என்ன செய்றான், அந்த இடத்துல அடுக்குறான்.
பலிபீடத்தை உண்டாக்கி அதில் கட்டைகளை அடுக்கி தன் குமாரன் ஈசாக்கு என்ன செய்கிறான் கட்டுறான். ஏன்னா ஓடிடக்கூடாதுல வெட்டும்போது, அதனால் அந்த குமாரன் கட்டைகளை பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரன் ஈசாக்கில் கட்டி என்ன செய்கிறான், அந்த பலிபீடத்தில் இருக்க அடிக்கிற கட்டையில் மேலே என்ன செய்கிறான், அவனை கடத்தி அவனை என்ன செய்கிறான், கட்டி வச்சுட்டான். கட்டைகளை கட்டி ஈசாக்கில் கடத்தி அவனை என்ன செய்கிறான், கயிறு வச்சு என்ன செய்கிறான், கட்டி வச்சுட்டான். கட்டியில் கடத்தியாச்சு. இப்போ ஆபிரகாம் என்ன செய்கிறான், தன் குமாரனை வெட்டும்படிக்கு என்ன செய்கிறான், தன் கையை நீட்டி கத்தி எடுக்கிறான். ஏன்னா கத்தி எடுத்தனா அப்பா என்ன போகிறான்னு ஓடிடக்கூடாதுல்ல, அதனால என்ன செய்கிற கட்டை அடிக்க அவனை கட்டி போட்டு அவர் என்ன செய்கிறாரு, கத்தி எடுக்கிறார். தன் குமாரனாகிய ஈசாக்கை வெட்டும்படிக்கு என்ன செய்கிறார், தன் கையை என்ன செய்கிறாரு, நீட்டி கத்தி எடுக்கிறாரு. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமின்னு சொல்லி கூப்பிடுறாரு. உடனே அவன் சொல்கிறான், இதோ அடியேன் அப்படிங்கிறான். அப்பொழுது கர்த்தர் சொல்கிறாரு, பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே சொல்லிட்டு நீ அவனுக்கு ஒன்றுமே செய்யாத, அவன் உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்று நீ பாராதபடி நீ எனக்கு என்ன செஞ்சுட்டான், அவன் தகன பலி செலுத்துன்னு சொன்ன உடனே நீ எனக்காக அவன் தகன பலி செலுத்துறதுக்கு வந்துட்டா, அதனால நீ தேவனுக்கு பயப்படுறவன்னு சொல்லி நான் இப்போ இருந்தேன், உன்னை நான் அறிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். கத்துக்கு பயப்படுறேன்னு சொல்லி நான் அறிஞ்சிட்டேன்னு சொல்லிட்டார். இப்போ சொல்லிட்டு என்ன செய்றாரு, அவன் இப்போ கட்டை விழுத்து ஈசாக்கை என்ன செஞ்சார், கட்டை விட்டு வெளியில் அப்புறப்படுத்தியாச்சு. இந்த சமயத்தில் ஆபிரகாம் என்ன செய்றார், தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கலாம். ஏறெடுத்து பார்க்கும்போது பின்னால் என்ன செய்றான், ஒரு புதரில் ஒரு கொம்பு சிக்கி கொண்டிருக்கிற கொம்புகள் சிக்கி கொண்டிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி என்ன செய்றான் பார்க்குறான். பார்த்த உடனே இப்போ ஆபிரகாம் என்ன செய்றான், போய் அந்த கடாவை பிடிச்சிட்டு வரான். பிடிச்சிட்டு வந்து தன் குமாரனுக்கு பதிலாக என்ன செய்றான், தகன பலி இடுறான். என்ன தகன பலி சொல்லி இடணும், அப்போ இல்லை சும்மாயே எங்கே போனாலுமே தகன பலி செலுத்துறவன் இப்போ பிள்ளைய கத்தர் விடுவிச்சிட்டாரு, இப்போ பிள்ளைக்கு பதிலாக தகன பலி செலுத்தணும்ல. அதனால் பார்க்கும்போது ஆட்டுக்குட்டியை ஈசாக்கு ஆபிரகாம் கண்டதுனால அதை பிடிச்சிட்டு வந்து என்ன செய்றான், தன்னுடைய மகனுக்கு பதிலாக அந்த இடத்துல என்ன செய்றான், தகன பலி இடுறான். இப்போ ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா இரேன்னு சொல்லி பேர் வச்சிட்டான். அந்த இடத்துல தன் மகனை பலி செலுத்த போன இடத்துக்கு யெகோவா இரேன்னு சொல்லி பேர் எடுத்துட்டான். அதனால கர்த்தருடைய பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி இது அர்த்தம். கர்த்தருடைய பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும் அர்த்தம்னு சொல்லி இந்நாள் வரைக்கும் அது எங்கே சொல்லப்பட்டு வருதான். இப்போ கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை நோக்கி கூப்பிட்டு நீ புத்திரன் என்று உன் ஏகசுதன் என்று பாராதபடிக்கு அவனை நீ ஒப்பு கொடுத்த அந்த காரியத்தை செய்தபடினால் நான் உன்னை என்ன செய்வேன், ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன்னு சொல்லும். உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசலில் என்ன செய்வாங்க, சுதந்திரத்துக் கொள்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ என் சொல்லுக்கு கீழ்ப்பிருந்தபடினால உன் சந்ததிகள் பூமியில் உள்ள சகல ஜாதிகள் என்ன செய்யும், ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி என்ன செய்றார், உன் பேரில் நான் ஆணையிட்டு சொல்றேன்னு சொல்றார். இப்போ ஆபிரகாம் என்ன செய்றான், தன்னுடைய வேலைக்காரத்தெல்லாம் முடிஞ்சோடனே வேலைக்கார இடத்துக்கு வந்து அவர்கள் எழுந்து எல்லாரும் என்ன செய்றாங்க, எங்கமா புறப்பட்டு வேறு சபாவுக்கு என்ன செய்றாங்க, மறுபடியும் போறாங்க. போய் அங்கே போய் குடியிருக்கிறாங்க. இப்போ இந்த காரியங்கள் நடந்து முடிந்த பின்பு ஆபிரகாம் இடத்துல ஒரு சிலர் வராங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க, மில்கால் அவனோட சகோதரன்லாம் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க, அதை பார்த்தேன்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு சொல்லி நாளைக்கு பார்ப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.